إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا نحن خلقناكم موتا نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான அண்ணன் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்த நல்லோர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒன்று கொள்மச் செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்து முறத்தாக்கியவனாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் அமைத்து கொடுத்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா. அதோடு மட்டுமல்லாமல் சூரத்துல் ஆல் இம்ரானில் 14வது வசனத்தில் ஆரம்ப வசனம் ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய ஆரம்ப வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த உலகம் அழகாகவும் அலங்காரமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அலங்காரமாகவும் அழகாகவும் கவர்ச்சியானதாகவும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நோக்கி மனிதன் ஆளாய் அலைவதையும் ஓடாய் தேடுவதையும் நாம் கண்கொண்டு பார்த்து வருகின்றோம். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியில் மயங்கி, அழகில் மயங்கி, அலங்காரத்தில் மயங்கி, இந்த உலகத்தை எப்படியாவது நாம் அடைந்து விட முடியும், அடைந்து விடலாம் அல்லது அடைந்தே தீர்வோம் என்கின்ற ஆசையினுடைய வெளிப்பாடு. இந்த மனிதனுடைய மனம் எதையெல்லாம் நாடுகின்றதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இப்படி போகின்ற மனிதர்கள் கடைசியில் ஒரு இடத்தில் வந்து அமர்வார்கள். நிச்சயமாக அவர்கள் எண்ணுவார்கள், மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்துவிட்டால் மூமினாக இருக்கக்கூடியவர்கள்
இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடியவில்லை, மாறாக மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட கடைசியில் அவர்களுக்கு மறுமையில் அவர்களுக்கு கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடும் அப்படித்தான். இந்த உலகத்தில் அனைத்து வகையான கவர்ச்சிகளையும் அலங்காரத்தையும் படைத்த இறைவன் மனிதனுடைய மனம் அதனை நோக்கித்தான் செல்லும் என்கின்ற வகையில் அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். இன்னும் நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், நாளை சொர்க்கத்தில் கூட மேலதிக சொர்க்கத்தை நாடக்கூடியவனாக இந்த மனிதனுடைய மனம் இருக்கிறது என்பதை நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொன்மொழியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் கூட இந்த மனிதன் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடியவனாக, கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி கவர்ச்சியில், அலங்காரத்தில், அழகில் மயங்கக்கூடிய இந்த மனிதன் கடைசியில் ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது அவன் யோசித்து பார்ப்பான், இது என்ன வாழ்க்கை என்று. ஆனால் இதுவெல்லாம் அவர்களுக்கு உணரக்கூடிய நிலையில் அல்லது உணரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இழந்திருப்பது ஏராளமான விஷயங்களாக இருக்கும். அதனால் இந்த உலகத்தை கடைசியில் எந்த சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்தை நாடி வாழ்ந்து வந்தானோ அந்த மகிழ்ச்சியுடன் அவன் மரணிக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இப்படி ஒரு வகையில் ஒரு சாரார் இருந்தால், இன்னொரு சாரார் இது போன்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது, எதற்காக ஓடுகிறான் இந்த மனிதன், பணம் என்று தேடுகின்றான், இந்த பணம் அவனை நாளை உயிரை காப்பாற்றுமா என்று சிந்தனை செய்து பார்த்தால் நிச்சயமாக இருக்காது. சாதாரண ஒரு அறிவை உள்ள மனிதன் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை சிந்தனை செய்து பார்த்தால் அவன் எந்த நிலைக்கு வருவான் என்று சொன்னால், என்னடா இது உலகம், பிறப்பும் இறப்பும், இந்த பிறப்பிலிருந்து அவன் வளர்கின்ற வரை அவன் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியை தொடர்ந்து வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், இதையெல்லாம் அவன் நினைத்து பார்த்தான் என்று சொன்னால் இது வாழ்க்கை இல்லையே என்கின்ற ஒரு ஓரமாக துறவரத்துக்கு கூட அவன் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். மூமினாக இருந்தால் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுவான். ஆனால் பொதுவான இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடியவன், நாம் அதனால தான் பார்க்குறோம், சாமியார்ட்ட போய் கேட்டோம்னா இந்த உலகம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அது கூட அவன் பொய்யாக சொல்கிறான் என்பது அவனுடைய பின்னணியை நாம் பார்த்து சென்று பார்த்தோம் என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக மனிதனுக்கு அதுதான் தோணும். அப்படி இரண்டு வகையிலும் இருக்கக்கூடிய மத்தியில் தான் இஸ்லாம் இந்த உலகத்தையும் தேடு, மாறாக மறுமையும் தேடு என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம், இந்த மார்க்கத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலை ஏந்தி செல்ல வேண்டிய நாம், மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய நாம், நம்முடைய உயிர் பிரியக்கூடிய தருவாய் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்த்தோமா? மரணம் என்பதை பற்றி கூட சிந்திக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எந்த வகையான மரணத்தை நாம் கேள்விப்பட்டாலும் அல்லது யாருடைய மரணத்தை நாம் கண்கூட பார்த்தாலும், அல்லது இந்த மரணம் இப்படிப்பட்ட ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, இவனெல்லாம் நேற்று வரை இன்று காலை வரை என்னுடன் பேசிக் கொண்டிருந்தான், இன்று அவன் மரணம் அடைந்து விட்டானா என்று ஆச்சரியத்தில் மூழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மரணத்தை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை. அதனால தான் இந்த மனிதன் அந்த மரணத்தை அடைந்தவருடைய அதோடு முடிந்து விட்டது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்பத்தை அழித்து முறிக்கக்கூடிய மரணத்தை நினைத்து கொண்டே இரு. இன்பத்தை, இந்த உலகத்தினுடைய அந்த ஆசா பாசங்களை அழித்து முறிக்கக்கூடிய மரணத்தை நீ நினைத்து கொண்டிருந்தாலே போதும், நிச்சயமாக உன்னுடைய வாழ்வு இந்த உலகிலும் நிம்மதியாக இருக்கும், நாளை மறுமையிலும் நிம்மதியாக இருக்கும்.
ஏன் இதை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கப் போகின்ற வரை அல்லாவை மறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், அல்லாவை நினைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அல்லாவை நினைக்கக்கூடியவர்கள் முறையாக அவர்களை அல்லாவை நினைக்கின்றார்களா? அல்லாஹ் சொல்லுகின்றபடி வாழ்கின்றார்களா? அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையெல்லாம் செய்ய சொன்னார்களோ, சொல்ல சொன்னார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு எத்தி வைத்தார்களோ அதன் பிரகாரம் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அதிலும் கூட நாம் அலட்சிய போக்கை நாம் பார்க்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுவார்கள், அவர்கள் கூட இன்றைக்கு அந்த மரணத்தை பற்றியான சிந்தனை இல்லாமல், இந்த நொடியில் நானும் மரணிப்பேன், இதோ நான் பேசிக்கொண்டிருக்கின்றேனே, இதோ நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேனே, இதோ நீங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இதில் யாரெல்லாம் மரணம் அடையலாம் என்கின்ற சிந்தனை நமக்கு வருகின்ற பொழுதுதான் நாம் முறையாக அந்த மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்போம். அந்த மரணம் அடைகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றானே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் நம்முடைய முதல் குத்பாவிலே முதல் ஆயத்தாக ஓதுவார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இதற்கான பொருளை ஆய்ந்து சிந்தனை செய்து பார்த்தால் மரணத்தை பற்றியான பயம் நம்முள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணம் அடையாதீர்கள். அப்படி என்று சொன்னால் யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான்? எல்லா ஒட்டுமொத்த மூமினும் ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் தக்வா என்று சொல்கின்றான். மாறாக யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கின்றான். சொல்லிவிட்டு தான் சொல்கின்றான், நீங்கள் மரணம் அடைந்தால் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணம் அடையாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 5 வக்து தொழுகிறேன், குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் வாழ்கிறேன், இருந்தாலும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை வேறு வகையில் இருந்தால், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் வேறு வகையில் இருந்தால், என்னுடைய குடும்பத்தினுடைய உறவு முறையில் வேறு மாதிரி இருந்தால் முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்குமா? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு வாழ்கிறோம். நம்ம நிறைய பேர் அப்படித்தான் நினைத்து கொண்டு வாழ்கிறோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இது நாமெல்லாம் விரும்பி ஒவ்வொரு வீட்டிலும் பிறந்திருக்கிறோமா? மனிதனுடைய யதார்த்தத்தை நீங்கள் புரியுங்கள். நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். அதாவது ஒரு வீட்டை நம்ம கெட்டா இருந்தால் பார்த்து கட்டுவோம். இந்த கதவு இப்படி தான் இருக்கணும், இந்த கிச்சன் பின்னாடி வராமல் முன்னாடி வரணும், இல்லைன்னா சைடில் வரணும், இந்த நிலை இந்த பக்கத்தில் இருக்கணும், இந்த கதவு இந்த ஜன்னல் இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கணும் என்று பார்த்து கட்டக்கூடிய கட்டிடங்கள் கூட நமக்கு என்ன வரல. இந்த மாதிரி சிந்தனை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுவா தீர்வு? ஒரு அறிவுள்ளவன் இப்படி தீர்வாக எடுத்துக்கொள்வானா? மாறாக ஒரு புத்திசாலி எப்படி இருக்கணும்? நான் எங்கே பிறக்கணும், நான் விரும்புகின்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கணும், நான் எப்படி வளர வேண்டும் என்று நான் தான் விரும்பணும். அதுதானே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் அப்படி யார் ஏற்படுத்தி வச்சிருக்கிறானா? இதை யதார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த யதார்த்தத்தை நாம் புரியாதனுடைய விளைவு, ஏதோ நம்ம பிறந்துட்டோம், நம்ம என்னதெல்லாம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதோ கவர்ச்சியாக இருக்குதோ அதையெல்லாம் அடைவதற்காக இல்லை, இன்றைக்கு உள்ள இந்த சூழலை நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், முடிஞ்சு போச்சு, யாராலும் அடித்து உலையில் அடிச்சினாலும் நான் சம்பாத்தியம் பண்ணி என்னுடைய குடும்பம் ஓடணும், இப்படித்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்த நொடி எனக்கு மரணம் வரும் என்று நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் நடக்காது. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மரணத்தை நினையுங்கள். நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். எப்படி? யாராவது மரணம் அடைஞ்சு அந்த வீட்டுக்கு போங்க, யாராவது நோய்வாய்ப்பட்டு அவங்கள போய் நலம் விசாரிங்க, அந்த மரணம் அடைந்தனுடைய அந்த கபரஸ்தானம் அடக்கிற வரைக்கும் நீங்கள் போங்க,
அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு அவருக்காக துஆ செய்யுங்க. இதையெல்லாம் நமக்கு என்ன சிந்தனை வரணும்? ஒரு மௌத்தான வீட்டுக்கு போனோம்னா, இறந்தவனுடைய வீட்டுக்கு போனால் நம்ம என்ன சிந்தனை வரணும்? இது மாதிரி நானும் மௌத்தாவேன், நீங்களும் மௌத்தாவீங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எல்லாரும் சொல்ல தெரியும். அர்த்தத்தோடு நம்ம சொல்கிறோமா? அது அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம சொல்கிறோமா? அதுதாங்க கேள்விக்குறி. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டா அந்த உண்மையிலே நமக்கும் அந்த மாதிரி சிந்தனை வரும். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அவர் மௌத்தான மாதிரி நீங்களும் மௌத்தாவீங்க, நானும் மௌத்தாவீங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு மரணம் அடைஞ்சு வீட்டுக்கு நம்ம போகிறவங்கள பாருங்கள். முக்கியமாக குறிப்பாக பெண்களை போய் பாருங்கள். யாராவது திடீர்னு ஒரு மௌத்தாயிட்டா அந்த வீட்டில் போய் எப்படி பொம்பளைங்க பேசுவாங்க தெரியுமா? ஆஹா, உன்னை விட்டு போயிட்டார, உனக்கா இந்த கதி. எப்போ இறந்து 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் கூட. எதுக்கு போகிறாங்களாம்? மௌத்தான வீட்டுக்கு போகிறாங்களாம். அவங்க இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்களாம். இதான் சரி? இது சரியான ஒரு புத்திசாலி செய்யக்கூடிய செயலாக இருக்குமா? பெண்கள், அதிகமான பெண்கள் இப்படி தான் போகிறாங்க. ஆனால் மௌத்தான வீட்டுக்கு போனோம்னா என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான், பொறுமை செய்யுங்க. உங்களுக்கு மாதிரி அவருக்கு மாதிரி நமக்கும் மரணம் வரும், அவருக்கு மாதிரி உங்களுக்கு வரும், எனக்கு வரும், யாருனாலும் மரணம் அடையலாம். அல்லாஹ் உட்காந்து சபூர் செய்யுங்க. இப்படி சொல்வதை விட்டு அங்கே போயிட்டு பாடு பேசுறது எதுவெல்லாம் பேசக்கூடாத விஷயமோ அதையெல்லாம் அந்த மரணம் அடைந்த வீட்டில் போய் நின்றுட்டு பேசுறது, அழுகுறது, கூப்பாடு போடுறது, இதெல்லாம் மரண சிந்தனை வராது. மாறாக இந்த உலக சிந்தனை வரும். ஏன் இப்படி போயிட்டான, அப்படி போயிட்டான, அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? மரணம் அடையக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? அது நடக்குமா? அல்லாஹ் அப்படியா சொல்கிறான்? இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சவால்களில் நிறைய சவால்களை குர்ஆன் சொல்லுது. இந்த குர்ஆனை போல நீங்கள் நிறைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. அதுபோல் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரணத்தை பற்றியும் சொல்கிறான், இந்த மரணத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? இந்த ரூஹு அவன் கையில் இருக்குது. யஸ்அலூனக அனிர் ரூஹ், பனு இஸ்ராயீல் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் வருது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா உயிரை பற்றி? ஏன் உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு சொல்லுங்கிறான். இன்னைக்கு என்னவெல்லாமோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க அறிவியலில். எல்லாம் கண்டுபிடிச்ச பின்னாடியும் உயிருங்கிற ஒன்றைத்தான் அவனால் கண்டுபிடிக்க முடியலை. இது எப்படி உயிர் போச்சு, உயிர் வருது? நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. நாம் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன அத்தாட்சி, என்ன ப்ரூஃபு? மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் உயிர். மூச்சு நின்றுச்சுன்னா சில நம்முடைய பார்ட்ஸில் சில பார்ட்ஸ்லாம் இயங்கி விட்டுருக்கோம், மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மூச்சு தான் நமக்கு இருக்காது, அந்த ஃபங்க்ஷன் நின்றும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அது ஏன் கையில் இருக்குது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு குறைவு. விஞ்ஞானம் எப்படிலாமோ வரும், மாறலாம். ஆனால் அந்த உயிர் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குத, அந்த நேரம் இருக்குத, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. என்னதான் புதுசாக பிராய்லர் கோழியிலிருந்து முட்டையை அவன் தயாரித்தாலும் சரி, வெறும் 7 நாளில் அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது, குஞ்சு பொறிக்க வைக்க முடியாது, முட்டையை இது பண்ண முடியாது. அந்த 15, 20, 21 நாள் அல்ல, அந்த குறிப்பிட்ட நாள் தான். என்னதான் நாம் கற்பமாக நம்முடைய மனைவிமார்கள் நம்ம கற்பமாக இருந்தாலும் சரி, அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய 120 நாளுக்கு அப்புறம்தான் ரூஹு கொடுக்கப்படுது. உயிர் லேசாக துடிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பாருங்கள், ரூஹு இருக்காது, உயிர் துடிப்பு இருக்காது. அப்போ அதை அல்லாஹ் தன்னுடைய கையில் வச்சிருக்கிறான்ங்கிறத நாம் நினைக்கிறதுக்கு என்ன வழி? நாம் இப்போ மூச்சு விட்டுட்ருக்கோம்ல, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நாம் இப்படி ஒரு தடவை இப்படி பேசும்போது எத்தனை மூச்சு நம்ம விட்டுட்டுருக்குறோம்? உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் மூச்சு விட்டுட்டுருக்குறோம்? இந்த மூச்சு காற்று யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆனாலும் நம்ம அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறத மறந்துட்டு நடமாடிட்டு இருக்கிறோம், சர்வசாதாரணமாக மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். இது அல்லாஹ்வின் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் மூலமாக விளக்கப்படுத்துகிறாங்க. எப்படி தெரியுமா? நாளைக்கு சொர்க்கவாதிகள் நாளைக்கு மறுமையில் உட்கார்ந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, தஸ்பீஹ் எண்ணிட்டு இருப்பாங்களாம். அதை எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி மூச்சு விடுகிறானோ,
இயற்கையாக அவனுக்கு தெரியாது. நமக்கு யாருக்காவது தெரியுமா நம்ம மூச்சு விடுறது? அல்லாஹ் மட்டும் எவ்வளோ பெரிய கருணையாளருக்கு இந்த மூச்சு ஒன்றே போதுமானதுங்க. எப்பா நீ என்ன நினைக்கிறாக இருந்தால் காலையில் எழுந்துச்சதோடு நீ மூச்சை ஒரு 50 தடவை பிடிச்சி இழுத்து விடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா, விதிச்சான்னு வைங்களேன். யாராவது காலையில் எழுந்திக்காமல் இருப்பா, அதுவும் சொல்லணும் குறிப்பாக 5 மணிக்கு எப்போ வாங்க சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படின்னு அல்லாஹ் ஒரு விதி விதிச்சிருந்தா குறிப்பாக மூமின்களுக்கு நாம் எல்லாரும் எஞ்சிருவோம். ஆனால் தூங்கிக்கிட்டு இருந்த நேற்று பிறந்த பிள்ளைய கூட எழுப்பி கொஞ்சம் மூச்சு விடுறது என்ன உண்டோ அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டு மூச்சு விட்டுக்கோ இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் அதை இயற்கையாகவே வச்சிருக்கிறான். அந்த மூச்சு காற்று நாம் சாப்பிடும்போது கூட மூச்சு காற்று இருக்கும் போகும். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அமைப்பு நம்ம சாப்பாடு உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக திறக்கிற மாதிரி வச்சுருக்கிறான், அது மூடுற மாதிரி வச்சுருக்கிறான். மூச்சு காட்டுக்குள்ளே நீ உணவு வச்சு போயிடாது அப்படின்னு சொல்லி இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா. அப்போ இதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இன்னும் கூட எத்தனையோ மக்கள்கிட்ட அது பற்றியான சிந்தனை இல்லை, மரணத்தை பற்றியான சிந்தனை இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தொழுகிற மாதிரியாலாம் சில ஆட்கள் இருக்குது. அட தொழுது மட்டும் காணாது, தொழுகை மட்டுமே நமக்கு வெற்றியை தேடித்தரும்னா நிச்சயமாக அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. தொழுகையும் மிக முக்கியமானது. அது அல்லாமல் நீங்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது, சக மனிதர்களோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது எப்படி பழக வேண்டும் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறதோ அப்படி பழக வேண்டும். உறவு முறையாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டமாக இருந்தாலும் சரி. ஏன் அப்பமெல்லாம் நீங்கள் வெளியே போகின்ற பொழுது தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. அப்போ கூட ஷைத்தான் வரக்கூடியதாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்கிறாங்க. அதை விட்டுட்டு போனால் அங்கேயும் கூட அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சூழல் நமக்கு வரணும். எது நம்முடைய குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், நம்மளுடைய உறவு முறைகளை அந்த எப்படி உறவு வைக்க வேண்டுமோ அப்படி வைக்கக்கூடிய இதாக இருக்கலாம். நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு சக மனிதர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு பெண்மணிட்ட எப்படி பேசணும், ஒரு கணவன்கிட்ட எப்படி பேசணும், ஒரு பிள்ளைகிட்ட எப்படி நம்ம நடக்கணும், இதுவெல்லாம் மிக முக்கியமானது. ஏன் அப்பங்களுடைய மரணம் வரும். உங்களுடைய எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய முடிவை பொறுத்து தான் உங்களுடைய செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகிறது. இறுதி முடிவு எப்படி இருக்குதோ அதை வைத்து தான் உங்களுடைய செயல்பாடுகள் நாளைக்கு அல்லாஹ் தஆலா கணக்கீடு செய்வான். அப்போ இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை அதிகம் நினைக்க வேண்டும். நஹ்னு கலக்னாக்கும் நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகின். அல்லாஹ் சொல்லக்கூடிய சவாலில் ஒன்று எப்படி சொல்கிறான், உங்களிடம் மௌத்தை நாம் தான் விதியாக்கினோம், எங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அன்றைக்கு வாழ்ந்த மக்கள்கிட்ட யாரும் மரணம் அடைந்து எவனும் நினைக்கல. யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக பல நபிமார்கள் வந்தார்களே, அவங்கெல்லாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நாங்கள் மரணம் அடைஞ்சிருவோம். அவங்க இதை என்ன செய்யலை, மரணம் அடைவோன்னு சொல்லி யாருமே நினச்சி கூட பார்க்கல. அவங்களும் மரணம் அடைவோம், கண்டிப்பாக மூத்தாவோம், இறந்து தான் போவோம் என்று நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க சொன்னது என்னதுன்னா, நான் மரணம் அடைஞ்ச பின்னாடி நான் எழுப்பப்படுவேனா, ஐதா மித்னா வ குன்னா துராபா வ இதாமன் ஐன்னா லம்ம போசூன். நாங்கள் மண்ணோடு மண்ணாக போனது பின்னாடி எங்கள் எலும்புலாம் மண்ணோடு மண்ணாயிடுமே, திரும்ப எழுப்பப்படுவோமா என்றுதான் இறைவனை வெறுக்கக்கூடியவர்கள், இறைவனை நம்பாதவர்கள் அல்லது இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் கூட இப்படித்தான் நினைத்தார்கள். அதனால தான் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அவங்களுக்கு இந்த மரணத்தை நாம் தான் ஏற்படுத்தினோம், எனவே நீங்கள் இதில் வெல்பவர்களாக இல்லை. அப்போ இந்த மரணம் அடைகின்ற பொழுது நாம் எப்படி மரணம் அடைய வேண்டும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் கியாமத் 75வது அத்தியாயம் 26, 27, 28, 29, 30 அல்லாஹ் சொல்கிறான், இதா பலகத்தி தராக் வக்கீல மன்ராக்.
மரணம் அடைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அந்த இதை சொல்கிறான், நிகழ்வை சொல்கிறான். உயிர் தொண்டை குழி வரை எட்டும் பொழுது, அதாவது உயிர் மேலேருந்து வந்து அப்படியே எடுத்துருவான். தொண்டை குழியை வருகின்ற பொழுது வக்கீல மன் ராக், யாராவது ஓதி பார்க்குறவங்க இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏதோ ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாரு, ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஒதன்ன அன்னஹுல் ஃபிராக், அப்போ கேட்பான், அப்போ நினைப்பான் மனிதன். வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அப்போ ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாவை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தாலும் சரி, அல்லாவை நம்பாதவனாக இருந்தாலும் சரி, அப்போ கேட்பான் வதன்ன அன்னஹுல் ஃபிராக், இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் இதுவாகத்தான் இருக்குது. வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், கெண்டைக்கால் ஒரு கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோட பின்னி பிணைகின்ற பொழுது அப்போ அவன் நினைப்பான், முடிஞ்சு போச்சுடா, நம்முடைய உயிர் இதுதான் கடைசியான தருணம் அப்படின்னு நினைப்பான் என்று அல்லாஹ் தஆலா பதிவிடுறான். இலா ரப்பிக்க யௌமைதில் மசாக், எப்போ இனி உன்னுடைய காரியம் முடிச்சாச்சு, இனி நீ போக வேண்டிய இடம் யௌமுல் கியாமா தான், மறுமை நாள் தான். அப்போ மரணம் அடைந்தாலே நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கியாம நாள் வந்தாச்சு, நம்ம நிறைய பேர் பதிவிடுவாங்க கியாம நாளுடைய அடையாளம் இல்லை. சாதாரண ஒரு மனிதனாக நான் நினைக்க வேண்டிய என்ன தெரியுமா, நான் எப்போ மரணம் அடைகின்றேனோ அப்பொழுது எனக்கு கியாம நாள் வந்தாச்சுன்னு நினைக்கணும். ஏன், அடுத்த என்னுடைய சந்திப்பு யௌமுல் கியாமா தான், பரசகுடைய வாழ்க்கை தான், மன்னரை வாழ்க்கை தான் அங்கே. அப்போ அந்த தருணத்தில் நாம் அல்லாவை நினைக்கக்கூடியவர்களாக இருப்போமா, இல்லை அல்லாவை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருப்போமா என்பதை சற்று யோசனை பண்ணி பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாக திகழும் என்பதை புரிந்து அறிந்து நடக்கக்கூடிய பாக்கியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சூரத்துல் காஃப் என்று சொல்லக்கூடிய 50வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஜாத் சக்ரத்துல் மௌத்தில் பில் ஹக், மனிதனுடைய மரண வேதனை உண்மையை கொண்டு வந்து விட்டது. லாலிக்க மா குன்த மின்ஹு தஹீத், எதிலிருந்து நீ விரண்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ அது இதுதான் என்று அப்பொழுது சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா பதிவிடுகின்றான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கொஞ்சம் இது முக்கியமான விஷயங்க. ஏன்னா மரணம் அடையக்கூடிய நேரத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, யார் அல்லாவை விரும்புகிறாரோ அவரை அல்லாவும் விரும்புவான், யார் அல்லாவை வெறுக்கிறாரோ அவரை அல்லாவும் சந்திப்பதை வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முறை சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் இந்த சபையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நம்ம இப்படி கேட்டோம்னா நம்ம நின்று சொல்லுவோம் அல்லாஹ் நாங்கள்லாம் எல்லோரும் விரும்பத்தானே செய்கிறோம் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது மரணத்தை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு, யார் ரசூலல்லாஹ், மரணத்தை யார் நாங்கள் அதாவது நேசிக்கக்கூடியவராக இருக்கிறோம், இன்னும் அவங்களும் இந்த உலகத்தை வாழ விரும்பவனாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள எந்த வகையில் இந்த உலகத்தினுடைய தேடல் கவர்ச்சி மூழ்கடிக்கப்படலை. சஹாபாக்கள் அந்த சமுதாயம் அவர்களுக்கும் உலகத் தேடல் இருந்தது, இந்த உலகத்தையும் மறந்தவளாக இல்லை. அதனால தான் அவங்க கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களை யார் மரணத்தை வெறுக்கக்குள்ளாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை சந்திக்க விரும்பலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லைப்பா இது அதை சொல்லலை, மாறாக இது எதை சொல்லுது தெரியுமா, யார் மூமினாக வாழ்ந்து நல்ல அமலோடு இருக்கின்ற பொழுது மரணம் அவரை நெருங்குகின்ற பொழுது அப்போ அந்த மனிதன் நினைத்து கொள்ளுவான். அல்லாஹ் முதல்ல சொன்னான்ல, வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக் பிஸ்ஸாக். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த அத்தியாயத்தை. அப்போ நம்ம உணர்ந்து கொள்வோம், அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த சக்ராத்துல் ஹால் இதுதான், மரண வேதனை என்பது இதுதான், தொண்டைக்குள்ளே வந்தாச்சு. அந்த நேரத்தில் உண்மையான மூமினாக நாம் வாழ்ந்தால்,
நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த உலகத்தில் முறையாக சரியாக அமைந்திருந்தால் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் நல்ல முறையில் நம்மளை உயிரை காப்பாற்றுவாங்க, கைப்பற்றுவார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண தருவாயை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒரு 25 நிமிடம் 30 நிமிடத்துக்குள்ள ஒழுங்காக சொல்ல முடியும். அதை சொல்லும்போது சொல்கிறாங்க, யார் நல்ல மனிதராக இருந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய நறுமணம் வீசப்படும், சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு நறுமணம் கவர்ந்து இருக்கிற மாதிரி கொண்டு சேர்க்கப்படும். அந்த மூமினாக இருந்தவர்களுக்கு அதை உணர்ந்து கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை சந்திக்க விரும்பிட்டான், அவ்வளோதான், இந்த உலகத்தினுடைய தேவை நமக்கு முடிந்தது, நம்முடைய தேவை முடிந்தது, நம்மளுடைய பிறருக்கு நம்மளுடைய தேவையாக இருக்குமே அவர்களுக்கு நம்முடைய தேவை முடிந்தது என்று நினைத்து கொண்டு அல்லாவை விரும்பக்கூடியவர்களாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மாறாக இந்த உலக தேவைக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டு அல்லது மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடைத்து அல்லது இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டோடி வேற எங்கேயாமோ சேர்ந்து காசு பணம் சம்பாதித்து ஆரோக்கியத்தை இழந்து மோசடியாக சம்பாத்தியம் பண்ணி அதை வைத்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் கம்பளி, அதாவது ஈரமான கம்பளி துணியை முள்ளில் போட்டு இழுக்க முடியாத அளவுக்கு இழுப்பாங்களாம் நம்முடைய உயிரை. அப்போ நம்ம வெறுக்குவோம், யா அல்லாஹ் ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு டைம் கூட, நான் நன்மையான காரியங்கள்லாம் செய்யணுமே. வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அல்லாஹ் சொல்ற பதிவிடுறான் சூரத்துல் முனாஃபிக்கில். அவனுடைய தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால் அவன் அப்போ சொல்லுவான், யா அல்லாஹ் நான் கொஞ்சம் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு, அந்த நரக நெருப்பிலிருந்து கொஞ்சமாவது என்னை காப்பாற்றிடலாம. முடிஞ்சு போச்சு, உன்னுடைய தவணை முடிந்து விட்டது, அப்போ வந்துரு, இழுத்து கட்டாயப்படுத்தி இழுக்கப்படும். எங்கெல்லாம் அடித்து அடுப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் பதிவிடுறான் குர்ஆனில். அப்போ நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பக்கூடியதை, அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாம் வாழ வேண்டும். அப்படி அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வெறுமனை ஜும்மாவிற்கு மட்டும் நாம் இந்த உள்பள்ளி மட்டும் நிரப்பினால் பத்தாது. மாறாக மற்ற பக்திகள் தொழுகையெல்லாம் இருக்குது. நம்ம சஹாபாக்கள் சொல்கிறோமே, அவங்க எப்படிப்பட்ட தியாகங்கள் செஞ்சுருக்காங்க தெரியுமா? உயிரை துச்சமென மதித்து, அதாவது போர்க்களத்தில் இருந்து கொண்டு அவர்கள் போரிட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட எந்த தொழுகையும் அவர்கள் விட்டதில்லை. ஒரு சம்பவத்தை நேரத்தை சொல்லிடுறோம். அதாவது ஹந்தக் யுத்தத்தில் சஹாபாக்கள் கடுமையான முறையில் போராட்டம் அதாவது போரிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த எதிரிகள் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நம்ம அம்பு எய்த வேண்டாம், ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுவார்கள். அப்படி தொழுகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த உலகமே பெருசாக இருக்காது, அவருடைய புள்ள குட்டியெல்லாம் பெருசாக இருக்காது. அந்த நேரத்தில் நின்று தொழுவாங்க, அந்த நேரத்தில் நம்ம அம்பை எய்துவோம். அது என்ன பக்தி தெரியுமா? அசர் பக்தி. அல்லாஹ் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், சஹாபாக்களாக கேட்டு பெற்றதில்லை அந்த சலுகை. அதற்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா சலுகையை கொடுக்குறான். அந்த மனிதன் பலகீனமானவன் என்று தெரிந்து அவர்களுக்கு சலுகை கொடுத்தான். ஒரு குரூப்பு நின்று நீங்கள் போரிடுங்கள், ஒரு குரூப்பு நீங்கள் ஒரு ரக்காயத் தொழுவுங்க, திரும்ப அங்கே வந்திருக்க, திரும்ப நீங்கள் தொழுவுங்க என்று அவர்களாக கேட்டு பெற்றதல்ல, அல்லாஹ் தஆலா சலுகை வழங்கியது. அப்போ அவர்களுக்கும் இந்த உலகம் தேவை இருந்தது. ஆனாலும் அவர் எந்த பக்தியும் தொழுகையை விட்டதில்லை. மாறாக இன்றைக்கு ஜும்மா மட்டுமே நமக்கு கடமைன்னு சொல்லி தாமதமாக வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை ஜும்மாக்கள் அடிக்கடி இங்கே இமாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் இந்த ஜும்மாக்குரிய லேட்டாக வர்றீங்க, தாமதமாக வர்றீங்க, உங்களுக்கெல்லாம் அந்த நன்மை கிடைக்க வேண்டாமா? இனி இந்த ஆதங்கத்தில் நிறைய நாட்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் இப்போவும் நம்ம அந்த 12:30 மணிக்கு மேலே 12:30 மணிக்கு உள்ளே வந்து எந்த வக்திலையும் எந்த நேரத்திலையும் இந்த பள்ளிவாசல் நிரம்பி நம்ம பார்த்ததில்லை, தாமதமாக வருகின்றோம். அப்போ நமக்கு என்ன நினைப்புனா, தொலை போகிறோம், தொழுதுட்டு வந்துடலாம். ஆனால் நீ தொலை வரும்போது அல்லாஹ் உன்னுடைய உயிரை கைப்பற்றினால் உன்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் நீ சொல்லுவியா, யாரெல்லாம் சும்மா தொலை போகிறேன், தொழுது 2 ரக்காத் தொழுட்டு வந்துடுவேன், சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வோம், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாகவே மரணம் அடைவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் விடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله